ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் CBSE ஃபிசிக்ஸில் இருக்க டாப்பிக்கில் லைட், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற இந்த சாப்டர்லேருந்து பேசிக்கான விஷயங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளாஸில். ஸோ வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன். இந்த லைட்டுடைய டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினாமினா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்னா என்ன. ஸோ இதனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லைட் ரே என்கவுண்டர்ஸ் த பவுண்ட்ரி பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் மீடியா அண்ட் பவுன்ஸ் பேக் இன் டு த சேம் மீடியம். இது நம்ம சிம்பிளாக என்ன வேர்ட்ஸ் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்றதே பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இன் டு த சேம் மீடியம். எப்போ இந்த பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் நடக்கும்? என்னுடைய இன்சிடென்ட் ரே, இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் என்னுடைய இன்சிடென்ட் ரே ஒரு பிளெயின் மிரர் மாதிரி இங்கே கொடுத்துருக்க அந்த பிளாக் கலர் லைன் தான் எனக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஒரு மீடியமையும் இன்னும் ஒரு மீடியமையும் செப்பரேட் பண்ணுற அந்த பிளேஸ்க்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த லைன் இன்டர்ஃபேஸ் பவுண்ட்ரி பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் மீடியா, அந்த மாதிரி ஒரு பிளேன் சர்ஃபேஸில் என்னுடைய இன்சிடென்ட் ரே வந்துட்டு ஹிட் ஆகும்பொழுது, மீட் பண்ணும்பொழுது நம்ம ஒரு நார்மல் லைன் வரைவோம். பர்பண்டிகுலர் லைன், நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் நார்மல். ஸோ அதிலிருந்து எனக்கு லைட் என்ன ஆகும், சேம் மீடியம்குள்ளேயே பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போது எந்த மீடியம்லேருந்து எந்த சைட்லேருந்து லைட்டு இன்சிடெண்ட் ஆகுதோ அதே சைடு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும். அந்த பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராம் தான் கிளியரான ரிஃப்ளெக்ஷனுக்கான டயக்ராம். ஸோ இன்சிடென்ட் ரே, நார்மல் லைன், ரிஃப்ளெக்டட் ரே, கீழே இருக்கிறது இன்டர்ஃபேஸ். இங்கே நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதுக்கு டெஃபினேஷன் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த நார்மல் லைன் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அது மாதிரி வாட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, த ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அது மாதிரி இந்த நார்மல் லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்பண்டிகுலர் லைன் டு த பிளேன், அந்த பிளேனுக்கு ஒரு பர்பண்டிகுலராக 90 டிகிரியில், பர்பண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், அந்த லைனுக்கு பேர் தான் நார்மல் லைன். ஸோ உங்களுக்கு இப்போது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு 2 லாஸ் இருக்குது. லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு எப்போவுமே இந்த ரிப்பீட்டட் கொஷின். ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரியாமல் நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னென்னு பாருங்களா. ஃபஸ்ட்டு லா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த இன்ஸ்டன்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த பர்பண்டிகுலர் லைன், நார்மல் லைன் பார்த்தோம் இல்லையா, இந்த 3 பேரும் ஆல் லை இன் த சேம் பிளேன். அந்த சேம் பிளேன் அப்படின்றது யார், அந்த நம்ம பிளேன் மிரர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைன் தான் அந்த பிளேன். ஸோ அந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 லைனும், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அந்த பர்பண்டிகுலர் லைன், நார்மல் லைன், எல்லாமே அந்த பிளேனில் தான் மீட் ஆகுது, பிளேனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஆங்கிள் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர், அந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்போவுமே ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸில் எப்போவுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இன்சிடென்ட் ரே சோர்ஸ்லேருந்து ஒரு இன்சிடென்ட் ரே அனுப்புகிறேன். அந்த இன்சிடென்ட் ரே வந்து நார்மல் லைன், அந்த பிளேன்லேருந்து இன்சிடென்ட் ரேக்கு வந்து 30 டிகிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போது இது பவுன்ஸ் பேக் ஆகும்பொழுது அந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸும் எந்த ஆங்கிளில் தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில். ஸோ எந்த ஆங்கிளில் இன்சிடெண்ட் நடக்குதோ அதே ஆங்கிளில் தான் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும். அதுதான் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்மளை கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு இந்த 2 பாயிண்ட் தான், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அதனோட டயக்ராம், அப்புறம் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்.
இதிலேருந்து என்ன பாசிபிள் கொஷின்ஸ்க்கு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்ம இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து இந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ பாசிபிள் கொஷின்ஸ் அப்படின்னு நான் சும்மா கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்ம 2 லா பார்த்தோம் இல்லையா, அந்த 2 லாவையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் கொஷின் பாருங்கள். The angle between the incident ray and the reflected ray is 60 degree. Then the angle of reflection will be, அது என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்டில். அண்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் அண்ட் தென் ரீசன் டைப் கொஷின். அசர்ஷனை கவனிங்க. The incident ray, reflected ray and the normal at the point of incidence all lie in the same plane. அதே மாதிரி ரீசன் பாருங்கள். The laws of reflection are valid only for smooth polished surface like plane mirror. ஸோ இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஷினையும் ரீட் பண்ணிவிட்டு இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ரிஃப்ளெக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெளிவாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம பேலன்ஸ் இருக்க டாப்பிக்கெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்காக லேர்ன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஃபிசிக்ஸில் இருக்க இந்த டாபிக்ஸை ரொம்ப ஈஸியாகவும் கிளியராகவும் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you all.